friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம mangoes வச்சு mango caviar எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத வந்து agar agar sperification அப்படினு சொல்லுவாங்க. இத வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டிஃபரண்டான டெசர்ட் நம்ம செய்யும்போது அதுக்கு மேல வந்து இத டாப்பிங்ஸா வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இந்த mango caviar எப்படி ஈஸியா வீட்ல செய்யிறதுங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல mangoes கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 60 to 80 grams mango pieces. இது கூட வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும். mango ஸ்வீட்டரா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 100 ml வாட்டர் சேர்த்துட்டு இந்த மேங்கோவை வந்து பல்பா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மேங்கோ பல்பை ஒரு சாஸ் பேன்ல சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம ஒரு 100 ml தண்ணி வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த மேங்கோ பியூரி அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் சேர்த்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 250 ml இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அகர் அகர் பவுடர் சேர்க்கணும். அகர் அகர் பவுடர் நான் இந்த மெரோன் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த மாதிரி ஸ்பெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நான் இந்த 250 mlக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து அகர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக வந்து அந்த அகர் பவுடர் டிசால்வ் ஆகும். இல்லைன்னா அடியில் அங்கங்கே போய் திட்டாக நின்றுடும். ஸோ இந்த மாதிரி டிசால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அடுப்பில் வச்சு இதை வந்து பாயில் பண்ணுறேன். ஒரு 5 minutes அது நல்லா அந்த பாயில் ஆன பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். எந்த வித லம்ப்ஸும் இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு லைட்டாக அது வார்மாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்ற முடியாது. ஸோ அதனால் லைட்டாக வார்ம் ஆனது பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு சாஸ் பாட்டில்லையோ அல்லது வந்து இங்க் ஃபில்லர் அது கிடைக்கலைன்னா நீங்கள் சிரிஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் நம்ம ட்ராப்பாக அதில் விடணும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்பெரிஃபிகேஷனை பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் நல்ல கோல்டான ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வச்சுருக்கேன். நான் ஒரு பாட்டிலில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு அதை வந்து நான் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணிட்டேன். நல்லா சில்லுன்னு இருக்கிற இந்த ஆயிலில் நம்ம வந்து இந்த லிக்விடை வந்து விடும் போது அது அழகாக வந்து பேர்லாக வந்து உள்ள ட்ராப்பாக அப்படியே வந்து அழகாக விழ ஆரம்பிக்கும். நம்ம யூஸ் பண்ணுற அகர் பவுடரும் அதுக்கப்புறம் இந்த ஆயில் நல்ல சில்னஸில் இருந்தால் தான் நல்ல அழகான அந்த பேர்ல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் மேங்கோக்கு பதில் நீங்கள் ஸ்ட்ராபெரி வேறு ஃப்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிட்ரிக்காக இருக்கிற ஃப்ரூட்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு 0.5 grams வந்து அகர் பவுடர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து அந்த மேங்கோ பேர்ல்ஸ் கலெக்ட் ஆனதை வந்து ஆயிலிருந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு விட்டுருங்க ஒரு ஃபில்டரில். அதுக்கப்புறம் இதை வந்து நல்ல தண்ணியில் போட்டு 2-3 தடவை ரின்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரின்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஆயில் எல்லாமே போயிடும். நம்ம ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறனால எந்த ஒரு ஃப்ளேவரும் இதில் வந்து பாதிக்காமல் நல்ல அழகாக வந்து அந்த ஆயில் எல்லாம் தண்ணியில் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பேர்ல்ஸை கலெக்ட் பண்ணி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 7 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட்டை வந்து பிளேட்டிங் பண்ணும்போது இந்த மேங்கோ கேவியரை டாப்பிங்காக யூஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்பாங்க. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.